வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து பிளாக். வாங்க இன்னைக்கு ஸ்விஸ்ஸில் இருக்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர். நாங்கள் மொத்தமாக இங்கே நடந்து வரதுக்கு ஒரு ½ அன் ஹவர் எங்களுக்கு எடுத்தது, காரை விட்டுட்டு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே போய் இந்த டிக்கெட்டை காட்டினா அங்கே ஒரு கேட் இருக்குது, ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது என் பிள்ளைகள் கொஞ்சம் இங்கே ஒரு மாடு ஸ்டாச்சு இருந்தது, அதில் ஏறி விளையாடி கொண்டு இருந்தவேல். ஸோ டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, நாங்கள் உள்ளே போக வேண்டியது தான். ஸோ எனக்கு இந்த அமைப்பை பார்க்கும்போது டிஸ்னி சேனலில் வர பிரின்சஸோட கோட்டை மாதிரி இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்தே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி போகிறது எங்களுக்கு தெரியுது. பழைய காலத்து கோட்டை நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே செவத்தில் இந்த வாட்டர் ஃபால் சம்மந்தப்பட்ட பெயிண்டிங் எல்லாமே செவத்தில் தொங்க விட்டுருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு வாட்டி வீடியோ எடுத்துகிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்விஸ்ஸில் கேன்டோன் சாஃப் ஹவுஸ்ன்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி தான் யூரோப்பாவிலே பெரிய நீர்வீழ்ச்சி. ஜெர்மனிக்குமே ஆக்சுவலாக இங்கேருந்து தான் தண்ணி வருதுன்னு சொன்னவங்க. நாங்கள் முன்னாடி இருந்த பிளேஸுக்கு ரெயின்பேக்குன்னு பேர். ஸோ அங்கே இந்த தண்ணி நாங்கள் வரதை பார்த்துருக்குறோம். ஸோ அது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு அப்போல்லாம் தெரியாது. ஸோ நாங்கள் அங்கே எடுத்த டிக்கெட்டை இங்கே இந்த எலக்ட்ரிக் இதில் காட்டினா தான் இந்த கேட் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேட்டில் இருந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே நிறைய பேர் போட் ரைடிங் போய் கொண்டு இருக்கிறாங்க. இனிமேல் நடை தான், கொஞ்சம் படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் செங்குத்துனதாக இருக்கும். அதனால் நிறைய வீடியோலாம் நான் எடுக்கலை, எங்கே கீழே விழுந்துடும்னு பயத்தில். இங்கேருந்து பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இப்போ தண்ணி போகுதுண்டு. ஆனால் நடந்து போகையில் எங்களுக்கு பெருசாக அந்த கால்வலி அந்த டைம் போகிறதெல்லாம் தெரியலை. ஏன் அப்படின்னா இந்த சைட்லெல்லாம் பச்சை பசேல்னு நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் நின்று ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போனபடியாக பெருசாக எங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியல. ஆனால் ரிட்டன் வரும்போது சத்தியமாக முடியல, அப்படியே நாக்கெல்லாம் தள்ளி போச்சு. என்னென்னா கீழேருந்து மேலே ஏறி வரும்போது சுத்தமாக மூச்சே விட முடியல. அதனால லிஃப்டில் ஏறி வந்துட்டோம். ஸோ நீங்கள் இப்போ அந்த தண்ணி காது அந்த ஜவ்வெல்லாம் அப்படியே கீழே இருந்தது. ஸ்டார்டிங்கே சத்தம் அப்படி காதை கிழிச்சு கொண்டு இருந்தது. அது சும்மா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சத்தம் கேட்கலாம்னு உங்களுக்கு அப்படி விட்டுனேன். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு போல், படிக்கட்டெலாம் ஈரமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் காற்று சத்தமாக எப்படி அந்த தண்ணியில் சேர அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாச்சு அங்கே வச்சுருக்காங்க, நினைவு சின்ன மாதிரி. அங்கே நின்றுலாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அதே போல் சில பேர் இந்த கம்பி கட்டியிருக்காங்கல்ல, அந்த கம்பியில் பூட்டை பூட்டிட்டு சாவியை தூக்கி தண்ணியில் எறிகிறாங்க. அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நானுமே ஆச்சரியமாக இன்றைக்கி பார்த்தேன்னா, இப்போ பக்கத்தில் தண்ணி தண்ணி பார்த்திங்களா எப்படி பால் மாதிரி இருந்ததுன்னு. இந்த கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குழந்தைங்களாம் கொண்டு போனபடியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து போனாங்க. இன்னும் பக்கத்தில் தண்ணி சத்தம் கேட்குது பாருங்கள். என்னது
நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் நடந்திருக்கோம். அப்படி கீழே பார்த்தா ஒரு குகை இருந்தது. அதில் ஆட்கள்லாம் லைனில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. நானும் நினச்சேன் இதுக்குள்ளே மாதா சிலை ஏதாவது இருக்குது போல், அதான் எல்லோரும் வெயிட் பண்ணி சாமியை கும்பிட்றதுக்கு நிற்கிறாங்க போலன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதுக்கே 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். அது என்னென்னா தண்ணி வந்து நீங்கள் கை தொடுற அளவுக்கு பக்கத்திலே வருது. அந்த இடத்துல இருக்குது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆச்சு போட் ரைட் பண்ணுற பிளேஸில் வரதுக்கு. இந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் டிக்கெட் வாங்கணும். மேலே வாங்கின டிக்கெட்டு சரியாகாது. அது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். போட்டுக்கு நாங்கள் தனியாக டிக்கெட் வாங்கினோம். ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட இங்கே வெயிட் பண்ணாங்க இந்த போட் வரத்துக்கு. ஸோ அப்படியே மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அந்த கை தொடுற அளவுக்கு தண்ணி இருந்ததுனால அது அந்த இடத்துல தான். அது அப்படி ஒரு வாட்டி ஒரு வீடியோ நல்ல வேலை நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து கம்பியெல்லாம் போட்டிருந்தாங்க. கிளைமேட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. அந்த வெயிலும் இல்லை குளிரும் இல்லை. போட் வந்துட்டு நாங்கள் ஏறிட்டோம். போட் போய் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து வடிவான வீடெல்லாம் பார்த்துனாங்க. கணக்க வீடு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. ஜெர்மன்லேயும் சரி ஸ்விஸ்லேயும் சரி பெரிய பெரிய பங்களா வீடு மாதிரி இல்லைன்னா அந்த அடுக்குமாடி வீடு மாதிரி இருக்குல்ல, எல்லாருக்கும் ஓட்டு தான் போடுவாங்க. ஸோ ஓட்டு வீடு தான் இங்கே எல்லாமே. இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நானுமே நினச்சேன் இது மேபி ஹோட்டலாக இருக்கலாம் அப்படின்னு. வீடாக கூட இது இருக்கலாம்ல. ஸோ கொஞ்சம் இடம்தான் வீடு, பிறகு எல்லாமே காடு தான். ஸோ போட் ஓட்டுறவர் சொன்னார் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெர்மனிக்கு போகிறோம் அப்படின்னு. நானுமே என்னடா இது ஜெர்மனிக்கு போகிறாங்கன்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு எல்லைக்கல் தான். ஸ்விஸுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து அந்த ஒரு எல்லைக்கல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த போட் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் அடித்து திருப்பி ஸ்விஸுக்குள்ளே வந்துட்டு அவர் சொல்கிற எல்லைக்கல் வந்து அந்த ஒரு மரம் முறிஞ்சிருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. Eine Badeanstalt für sehr beliebt, sehr vornehmig rein, schön ist hier sehr beliebt. Zu schwimmen. Der Wassertemperatur etwa 20 Grad. Da ist hier in Roy type of public bus with the stärksten. So it's popular here for swimming. சைடில் போகிற அந்த பாதையில் இப்போது ஆக்கள்லாம் நடந்து போவினா ஆகலும் மழை பெஞ்சால் அந்த பாதையில் நடக்க இயலாதான். அதே போல் 2ஆம் உலகப் போரில் யூஸ் பண்ண பங்கர் இங்கே இன்னமுமே வந்து அவங்க உடைக்காமல் அழியாமல் பாதுகாத்துட்டு வராங்க. இது ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த பங்கர். அதுலேயுமே 2 பேர் வந்து சன்பாத் எடுக்கிறதுக்கு கதிரெல்லாம் போட்டு வச்சுருந்தவங்க. அப்படியே இன்னும் கிட்டக்க காட்டுற அப்படியே பாருங்கள். இப்போது நாங்கள் போட் ஏறின இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை. ஸோ இப்போ ஆட்கள் எல்லாம் கீழே இறங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நாங்கள் அப்படியே இறங்கி வந்து நாங்கள் கீழே. இப்போ எங்கள் போட் எது நோக்கி போகுதுன்னா அந்த தண்ணி நீர் விழுது போடக்கூடாது. இந்த போட்டை நான் எங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஸோ அந்த நீர் இருக்கிற இடத்துல இருந்தால் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துனாங்க.
தண்ணியோட அந்த சத்தம் வந்து அப்படியே காதெல்லாம் கொயின்னுச்சு. இருந்தாலுமே அப்படியே அழகாக எல்லோரும் வீடியோ எடுக்கிறோட நானும் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம். கப்பலோட ஆட்டம் வந்து கொஞ்சம் கூடத்தான் இருந்தது போகிற ஆட்டம். நானும் மேலே வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன். இதுக்கு பிடிக்கும். சரியா மேலேருந்து பார்க்கும்போது சைட் 2 மலைக்கு நடுவில் தண்ணி வந்துடுது. ஸோ அதை இப்போ டேரக்டாகவே நாங்கள் எங்களுடைய ஃப்ரண்ட் வீடியோ பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஸோ அந்த சைட் வியூவில் இருந்து நாங்கள் மலையிலேருந்து இறங்கி வந்தோம். ஐயோ தொப்பியை பிடிச்சிருக்கிறா. Super. Thank you so much.